வேணவே வேணான்னு தூக்கி போடுற ஒரு விஷயம் நம்மளோட ஃபேஸை ஸ்மூத்தா, ஹைட்ரேட்டிங்கா, நல்லா கிளியர் ஸ்கின்னா, க்ளோயிங்கா வச்சுக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. பனானாவே நம்ம நெறைய பேர் வேஸ்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஆனா பனானாவுடைய தோல் நம்மளோட ஸ்கின்ன ஸ்மூத்தா, ஹைட்ரேட்டிங்கா, சாஃப்ட்டா வச்சிருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. பனானாவுடைய தோல்ல லூட்டைன் அப்படின்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கிறதுனால, அந்த இன்கிரீடியன்ட் நம்மளோட ஸ்கின்ன ஹைட்ரேட்டிங்கா, ஸ்மூத்தா, சூப்பரா வச்சிருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்மள நெறைய பேர் பனானாவ இந்த மாரி சாப்ட்டுட்டு தோல இப்படி தூக்கி போட்டுருவோம். ஆனா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தோல அப்படியே ஸ்கின்ல ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். அப்படி உங்களுக்கு பனானாவோட தோல உங்க ஃபேஸ்ல போட்டு மசாஜ் பண்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இத ஸ்டீமரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்ல பனானா தோல போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அத அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு இதோட சேம் ரிசல்ட் மாதிரியே தான் கிடைக்கும். ஸோ பனானாவுடைய தோல யாரும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் தூக்கி போட மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் பனானாவுடைய ஸ்கின்ல இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படின்றது எனக்குமே லேட்டா தான் தெரிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி நானுமே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி டீப்பா நல்லா மசாஜ் பண்ணி அழகா ஒரு 15 டூ 10 மினிட்ஸ் விட்டுட்டு அழகா நீங்க வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது ஃபேஸ்ல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ், விளாக்ஸ் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் பத்தி, மேக்கப் பத்தி கத்தி சீவன் மேக்கப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை.